நாட்டின் வளர்ச்சியை சகிக்க முடியாமல்தான் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் குழப்பம் விளைவிப்பதாகவும் வெளிநடப்புகள் மூலம் உண்மைகளை கேட்க மறுப்பதாகவும் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் கடுமையாக விமர்சித்தார். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகளை பிரதமர் மோடி நேரடியாக விமர்சித்தார். காங்கிரஸ் மாநிலங்களவை குழு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குறித்து பேசிய பிரதமர், அவர் மிகவும் வயதானவர், உட்கார்ந்தபடியே முழக்கங்களை எழுப்பலாம், நின்று கொண்டு முழக்கமிடுவதை பார்க்க கஷ்டமாக இருக்கிறது என கூறியது அவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வங்கித்துறை, விவசாயத்துறை, பொதுத்துறை நிறுவனங்கள் சீரழிக்கப்பட்டதாகவும் வாராக்கடன் விகிதம் அதிகமாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். தற்போது அந்த தவறுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சரி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். காங்கிரசுக்கு எதிர்கால இலக்குகள் இல்லை என்றும் அவர்களுக்கு வளர்ந்த காங்கிரஸ் தான் முக்கியம், நமக்கு வளர்ந்த பாரதம்தான் இலக்கு என பிரதமர் கடுமையாக விமர்சித்தார். சர்தார் சரோவர் அணை உள்ளிட்ட பல வளர்ச்சி திட்டங்களை பல ஆண்டுகள் காங்கிரஸ் நிறைவேற்றவில்லை என்றும் வாக்குறுதி கொடுத்து செயல்படுத்தாததே அவர்களின் அடையாளம் என்றும் பிரதமர் மோடி விமர்சித்தார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.